தமிழக அரசியலில் யாருமே எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து நடந்து கொண்டு இருக்குது. அந்த வகையில் வந்து இப்போ சீமான் அவர்கள் இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற சில செய்திகள் வந்து பரவி கொண்டு இருக்குது. என்ன நடந்திருக்கு டீட்டெயிலாக பேச போகிறோம். செம்ம இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோவாக தான் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கும் தமிழக மக்களுக்கும் வந்து இருக்க போகிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் யாருமே எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து இருந்தது. ஸோ தமிழக வெற்றி கழகம் வந்து மாபெரும் வெற்றியை வந்து கொடுத்தது. 108 இடங்களில் வந்து வெற்றி பெற்றது. இல்லை விஜய் அவர்கள் 2 தொகுதியிலுமே இந்த மாபெரும் வெற்றியை வந்து பெற்றார். ஒன்று வந்து பெரம்பூர், இன்னொன்று வந்து திருச்சி கிழக்கில் வந்து வெற்றி பெற்றார். ஸோ தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை வந்து பிடித்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இடைத்தேர்தல் 5 தொகுதியில் வந்து வரப்போகிறது. ஏன்னா வந்து அதிமுகவோட வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் 5 பேர் வந்து இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார்கள். அதனால் அந்த 5 தொகுதியில் வந்து இடைத்தேர்தல் வரப்போகிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வந்து 2 தொகுதியில் போட்டிட்டாங்க. அதில் வந்து ஒரு தொகுதி திருச்சி கிழக்கு. ஸோ திருச்சி கிழக்குலையும் வந்து இடைத்தேர்தல் வந்து வரப்போகிறது. ஸோ இந்த இடைத்தேர்தலில் வந்து கண்டிப்பாக வந்து திமுக தன்னோட பலத்தை வந்து காண்பித்தே ஆக வேண்டும். அப்படி வந்து காண்பிக்கலன்னா அடுத்த 5 வருஷம் அரசியல் செய்வது ரொம்ப ரொம்ப கடினம். அதனால் திமுக என்ன பிளான் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ 5 தொகுதியில் ஒரு தொகுதியில் வந்து சீமான் அவர்களை வந்து நிறுத்த வைக்க பிளான் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த தொகுதியில் வந்து சீமான் மட்டும் நிறுத்த வச்சுட்டு அதிமுக திமுக ரெண்டுமே வந்து இடைத்தேர்தல் வந்து போட்டியிடாமல் அதை வந்து புறக்கணிக்க போகிறார்களாம். இதனால் வந்து சீமானுக்கு அதிகமான வாக்குகள் விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் வந்து தமிழக வெற்றி கழகம் தோல்வியை வந்து சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அந்த இடைத்தேர்தலில். ஸோ ஒருவேளை இடைத்தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் தோல்வியை சந்தித்து விட்டால் அது வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு பெரிய பின்னடைவாக இருக்கும். எப்படி வந்து இதை சமாளிக்க போகிறார் விஜய்?